எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க. என் சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி ப்ரைஸ் பேசுவது கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $60,163 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, நேற்று நம்மளுக்கு இங்கே இருந்த சப்ளை ஓகேங்களா, சப்ளை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 58,560லேருந்து 57,650 ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா. ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேண்டலோட ஹையும் கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல், அதாவது 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டெய்லி கேண்டலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டலாக போய் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ எங்கே போய் க்ளோஸ் வச்சுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 60,500க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுது. நேற்று நான் வந்து என்னோடய டெலகிராம் சேனல் நான் சொல்லியிருப்பேன். ஸோ டெய்லி கேண்டில் வந்து 59,000க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சாலே ஒரு ஸ்ட்ராங்கான புள்ளி சொன்னேன். ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா 60,500க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு 60,500 கிட்ட க்ளோஸ் வச்சதுனால இது வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா மேலே போய் க்ளோஸ் வச்சதுனால இந்த சப்ளை இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஓகேங்களா. இந்த சப்ளை எங்கேருந்து இப்போ இந்த சப்ளை இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ஃபெயிலியர் ஆகுது எங்கேருந்து ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் நல்லா பம்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து தான். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிமாண்ட் ஏரியா கீழே கேண்டலை க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ஃபர்தராக கண்டினியூ ஆகலை, ஏதாவது இந்த லோ உடச்சி ஃபர்தராக கண்டினியூ ஆகாமல். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது, இந்த டிமாண்ட் ஏரியா கீழே கேண்டல் க்ளோஸ் வச்ச மாதிரி காமிச்சிட்டு அந்த க்ளோஸுக்கு கீழே கூட கேண்டல் எதுவுமே க்ளோஸ் வைக்கல பாருங்கள். அங்கேருந்தே கீழே 2 தடவை விற்க விட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் அங்கேருந்து மேலே ஷூட் அவுட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ என்னென்னா இந்த டிமாண்ட் ஏரியா ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. இந்த டிமாண்ட் ஏரியா தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த டிமாண்ட் ஏரியா ஆக்டிவேட் ஆகி என்ன பண்ணியிருக்குன்னா இந்த சப்ளை ஏரியாவை உடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் கெயின் ஆகி, அதாவது ப்ரைஸ் வந்து நல்ல மொமெண்டம் கெயின் ஆகி மேலே போய் இருக்கிற ரீசெண்டாக இருக்க சப்ளையை உடச்சதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் சினாரியோ ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு BTCயில் வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ளையை பிரேக் அவுட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான முறையில் பிரேக் அவுட் பண்ணதுனால பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆனது, இந்த சப்ளை நம்ம எடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ இப்போது இங்கே இருந்த டிமாண்ட் ஏரியா, அதாவது என்ன சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்த டிமாண்ட் ஏரியா எது சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 55,600லேருந்து 54,550 ஓகேங்களா. ஸோ இங்கே இருந்த டிமாண்ட் ஏரியா இப்போ என்ன இருக்குது, ஷிஃப்ட் ஆகி இப்போ மேலே போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இதான் ரேஞ்ச் ஓகேங்களா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $57,244லேருந்து $55,600 ஓகேங்களா. இதுதான் இப்போதைக்கு ஃபார்ம் ஆன ஒரு ரீசெண்டான டிமாண்ட் ஏரியா. இன்கேஸ் ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு கரெக்ஷனுக்காகவோ இல்லைன்னா புல் பேக்காகவோ கீழே வந்ததுன்னா இந்த டிமாண்ட் ஏரியா டச் ஆகி மறுபடியும் அகெயின் பவுன்ஸ் தான் ஆகும் ஓகேங்களா. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சப்ளையை உடச்சிட்டான் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து சப்ளை உடச்சதுனால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஹை, அதாவது 65,100 உடையறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைஸு நெக்ஸ்ட் லெவல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,100 உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இவன் கீழே வந்தால் கூட, அதாவது இன்கேஸ் இவன் இங்கேருந்து கீழே வரதா இருந்தால் கூட இந்த டிமாண்டில் நம்மளுக்கு பட்டு ப்ரைஸ் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும் ஓகேங்களா. ஒருவேளை ப்ரைஸ் இங்கேருந்தும் போகலாம், அப்படி கீழே வந்தால் கூட இந்த டிமாண்டை தொட்டுட்டு கீழே வரும். அதாவது இப்போ நான் சொல்ல போகிற அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 55,600 கீழே கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ வைக்காததுக்கும் ப்ரைஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் தான். ஸோ அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய லெவல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா $65,100 ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்கும் போகும் ஓகேங்களா. ப்ரைஸ் நெக்ஸ்ட் நம்மளோட இது ரேஞ்ச் என்னென்னா 65,100.
ஸோ அதையும் உடைச்சி மேலே இருக்க நம்மளுக்கு சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,600லேருந்து 71,950. ஓகேங்களா, இதுதான் சப்ளை ஏரியா. இதை நோக்கி தான் நம்மளுக்கு இப்போ ப்ரைஸ் ட்ராவல் ஆக போகுது. ஓகேங்களா, 70,600லேருந்து 71,900 இதை நோக்கி தான் ப்ரைஸ் நம்மளுக்கு ட்ராவல் ஆக போகுது. ஸோ இந்த சப்ளையை தொட்டவுடனே என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது நம்ம பார்க்கணும். ஒருவேளை இந்த சப்ளையை தொட்டவுடனே ப்ரைஸ் அதே இடத்துல சஸ்டெயின் ஆகி நின்னா கண்டிப்பாக இந்த சப்ளையை உடச்சிடுவோம். சரிங்களா, ஆனால் இந்த சப்ளையை தொட்டு திடீர்னு திரும்ப நல்லா ஒரு டீப்பாக கீழே விழுந்தானா இன்னும் நம்மளுக்கு கஷ்டமாகவும் மறுபடியும் ப்ரைஸு கீழ் நோக்கி போகும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு இருக்க ரீசெண்டான டார்கெட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $65,100. ஓகேங்களா, 65,100 இதுதான் நம்மளுக்கு ரீசெண்டான டார்கெட் ஏரியா. ஸோ நான் ஒரு ஹாரிசான்டல் லைனே இங்கே போட்டுறேன். இதுதான். ஓகேங்களா, இதுதான். ஓகேங்களா, இதுதான் ரீசெண்டாக இருக்க இதுதான் ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ஏரியாவை ப்ரைஸு பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இதை நோக்கி தான் போவோம் அன்டில் நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவோட லோவை உடச்சி கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது 55,600. இன்கேஸ் கீழே வந்தால் கூட இந்த டிமாண்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போவான், இல்லை அப்படியே மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதோட டார்கெட் அல்டிமேட்டாக எது வைக்க போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலை உடச்சா கூட அல்டிமேட்டாக நம்ம எங்கே எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை அண்டாவுக்கு எதிர்பார்க்கலாம். அந்த சப்ளை அண்டா என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றதை பார்த்து ஃபர்தராக நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி சாட்டர்டே நாளைக்கு சண்டே மேபி ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கன்சல்டேட் ஆகலாம். ஓகேங்களா, ஒருவேளை ப்ரைஸ் இந்த ஏரியாவில் கன்சல்டேட் ஆயிடுச்சுன்னா திங்கக்கிழமை அகெயின் நம்மளுக்கு மார்க்கெட்டை லைட்டாக டம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் நம்மளுக்கு அடுத்த வீக் வந்து பங்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் தற்போதைக்கு நம்மளுக்கு புல்லி சினாரியோவில் தான் இருக்குது. ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா வீக்லி கேண்டல் தற்போதைக்கு பார்க்கும்போது இது ஒரு புல்லி சினாரியோவில் தான் தற்போதைக்கு இருக்குது. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த ஒரு நாள் க்ளோசிங் அப்போ நான் வந்து திங்கக்கிழமை என்னால் வீடியோ போட முடியாது. கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமை வீடியோ போட முடியாது. செவ்வாய்க்கிழமை கூட கொஞ்சம் கஷ்டம் தான். புதன்கிழமை தான் இந்த வாரத்தோட வீடியோ வரும். ஓகேங்களா, இந்த வாரம் வீக்லி கேண்டலோட க்ளோசிங்கோட வீடியோ வந்து புதன்கிழமை தான் வரும். பட் ஆனால் திங்கக்கிழமை நான் வந்து வாய்ஸ் மெசேஜாக டெலகிராமில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்றதை பார்த்துட்டு நான் வாய்ஸ் மெசேஜாக டெலகிராமில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக ப்ரைஸ் வந்து மேல் நோக்கி தான் போகும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ கூடிய விரைவில் நம்ம வந்து ஆல் டைம் ஹையை உடையும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இதில் இன்னொரு பேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிசி பம்ப் ஆன மாதிரியே டாமினன்ஸும் கூடவே பம்ப் ஆகிட்டான். ஓகேங்களா, டாமினன்ஸ் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி நல்லா ட்ராப் ஆனவன் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் நம்மளுக்கு பம்ப் ஆகி ப்ரீவியஸாக இருக்க ஹை அண்டாக வந்துட்டு நின்ட்டான். ஓகேங்களா, உடச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், உடச்சிட்டான். ஓகேங்களா, ஸோ அகெயின் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆல்ட்டு காயின்லாம் வந்து நல்ல அக்ரெசிவ் புஷ்ஷு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பிட்காயின் ஏறணுன்னா இவனும் கூடவே ஏறுறான். பார்ப்போம் இவன் கீழே விழுறான்டான்ட்டு. ஓகேங்களா, ரைட். ஓகே, தற்போதைக்கு நம்மளுக்கு இருக்க எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த லெவல் என்னென்னா 65,160. ஓகேங்களா, 65,160 ப்ரைஸ் உடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே வந்தால் கூட நம்ம இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு தான் டிமாண்ட் ஏரியாவுக்கும் அப்படி கீழே வந்தால் கூட புல் பேக்காக வந்தால் கூட இந்த டிமாண்ட் ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. 57,250லேருந்து 55,600 நோட் பண்ணிக்கோங்க. மேபி கீழே வந்தால் கூட இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து புஷ் ஆகி மேலே போகும். ஓகேங்களா, ஸோ சப்போஸ் நான் எனக்கு எதாவது ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா கூட இந்த ஏரியாவில் வரும்போது மார்க்கெட் இன்கேஸ் இந்த ஏரியாவுக்கு கீழே வரும்போது இந்த இடத்துல மார்க்கெட் எதாவது திரும்பிச்சுன்னா நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி தான் நான் போடுற அதான் இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த வீடியோ நம்மளுக்கு வந்து வெனஸ்டே தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, வெனஸ்டே கண்டிப்பாக வரும். வெனஸ்டே இல்லை தேர்ஸ்டே அந்த பீரியடில் அதான். ஓகேங்களா, ஸோ வெனஸ்டே மேக்ஸிமம் வர மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா, ஆனால் டெலகிராமில் வந்து நான் கொஞ்சம் அடிக்கடி அப்டேட் கொடுப்பேன். எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ அப்டேட் கொடுப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ டெலகிராமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஸோ முடிஞ்ச சேனலில் பின் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிறது எல்லாமே நான் ஓன்லெஸ்ஸுங்க.
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒருத்தர் ஆன்லைன் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி